வணக்கம் வியூவர்ஸ், நான் யோவியன் பேக் வித் another ட்ராவல் vlog. நான் இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டங்க. களியக்காவிலை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இல்லையா? களியக்காவிலைக்கும் பக்கத்தில் விரிவிலை அப்படின்ற ஒரு சின்ன கிராமங்க. இங்கேருந்து தான் ஒரு சூப்பரான பஸ் ஜேர்னி பண்ண போகிறேன். என்னடா என்ன ஊர்னே தெரியல, ஏதோ ஒரு ஊர் பேரை சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னு யோசிப்பீங்க. எனக்குமே அப்படி தாங்க இருந்துச்சு. இந்த ஊரை விசாரித்து நாங்கள் களியக்காவிலேருந்து இங்கே வரதுக்கு நான் ரொம்ப அவஸ்தைப்பட்டேன். பட் ஒரு சூப்பரான ஜேர்னியாக இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தாங்க வந்திருக்கேன். பின்னாடி தெரியுது பாருங்கள், சூப்பரான ஒரு பஸ்ஸு, புது பஸ்ஸுங்க, புது டாட்டா பஸ். ஸோ அந்த பஸ்ஸில் தான் இங்கேருந்து டுவர்ட்ஸ் சென்னை நான் ட்ராவல் பண்ண போகிறேன். ஸோ அதை பற்றின ஒரு கம்ப்ளீட் பஸ் ட்ராவல் ரிவ்யூ ஜேர்னியாக தாங்க இது இருக்க போகுது. இந்த பஸ்ஸோட சிறப்பம்சமே இதோட பேர் தாங்க, ஜவான். அந்த பேர்லேயே தெரியுது பாருங்கள், கம்பீரம், ஒரு சோல்ஜர். ஏன்னா இந்த பஸ்ஸோட ஓனர்ஸ் 2 பேருமே ரிட்டையர்ட் மிலிட்ரி ஆஃபீஸர்ஸுங்க. ஸோ அவங்க தான் ரிட்டையர் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி இந்த ஊர்லேருந்து சென்னைக்கு நம்ம பஸ் ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு கனவோட ஜவான் ட்ராவல்ஸ் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த விதமாக தான் ஜவான் ட்ராவல்ஸ், ஃபீல் த கம்ஃபர்ட், ட்ராவல் லைக் அ சோல்ஜர், ஃபீல் த சேஃப்டி, ட்ராவல் வித் அ சோல்ஜர் அப்படின்னு சொல்லி 4 பாயிண்ட் இவங்களோட லோகோவாக வச்சுருக்காங்க. க்ளீன் இந்தியா, க்ரீன் இந்தியா அப்படின்னு பின்னாடி லாஸ்ட்டில் இவங்க பாருங்கள் சூப்பராக ஒரு ப்ராவப் மாதிரி எழுதி ஒட்டியிருக்காங்க. இந்த பஸ் ஒரு எம்ஜி கிளைடர்ஸ் பாடிங்க, டாட்டா சேசிஸ் வண்டிங்க. ஸோ ஒரு சூப்பரான லுக்கில் பர்பிள், பிங்க்கு, ஒயிட்டு எல்லா கலருமே மிக்ஸ் பண்ணி சூப்பரான ஒரு கொலாஜை தாங்க இந்த பஸ்ஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்காங்க. கைஸ், டைம் கரெக்டாக 4:55 ஆகுது. இன்னொரு 5 மினிட்ஸில் இந்த பார்க்கிங் லாட்லேருந்து நம்ம கிளம்ப போகிறோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஓனர் சாரே வந்திருக்காரு. சீட்டில் ஏறி உட்காந்து பஸ்ஸை ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவ் பண்ணி காமிச்சார், ஸ்டார்ட் பண்ணி காமிச்சாருங்க. ஸோ அவருக்கு ஒரு தேங்க் பண்ணுறதை பண்ணிவிட்டு அவரையுமே நம்ம வீடியோவில் ஃபீச்சர் பண்ணிடலாம். ஹலோ சார். ஹாய். ஹாய் சார், உங்கள் நேம்? அல்ஃபோன்ஸ். நீங்கள் ரிட்டையர்ட் மிலிட்ரி பர்சன் சொல்லி கேள்விப்பட்டேன். ஸோ வெரி ஹாப்பி ஃபார் யுவர் இனிஷியேட்டிவ். அண்ட் உங்களுக்கு எதனால இந்த ஒரு தாட் வந்துச்சு, நம்ம ட்ராவல்ஸ் பஸ் இந்த ஊர்லேருந்து நம்ம சென்னை வரைக்கும் நம்ம ரன் பண்ணணும்? சோசியல் சர்வீஸ் மீன்ஸ் எங்கள் சிட்டியிலேருந்து வண்டி இருக்குது, எங்கள் ரூரல் ஏரியாவிலேருந்து வண்டி இல்லை. ஓகே. ஸோ நம்ம வில்லேஜ் ஏரியாவில் இருந்தும் வண்டி இருக்கட்டுமா? இது உங்கள் சொந்த ஊரா? இது சொந்த ஊர். சூப்பர் சார், சூப்பர். நீங்கள் 2 பேருங்களா ஓனர்? 2 பேர், மிஸ்டர் விஜயகுமார் அண்ட் விஜயகுமார் நீங்கள்? ஆமாம். சூப்பர் சார், ஃபைன். இது எப்போ ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ நாள் ஆகுது? 1 மந்த் ஆச்சு சார். 1 மந்த் ஆகுது. ஒரு பேரா இல்லை எத்தனை பஸ்ஸஸ் இருக்குன்னு? ஒரு பேர். சென்னை டு ஆவடி, ஆவடி டு சென்னையில் ஆவடி, விரிவலை டு ஆவடி, ஆவடி டு விரிவலை. சூப்பர் சார், சூப்பர் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் அலவிங் அஸ் டு டேக் vlogs ஆல்சோ. தேங்க்யூ. ஆன் டைம் 5 o'clock விரிவிலையிலேருந்து நம்மளோட பஸ் ஜர்னி ஸ்டார்ட் ஆக போகுதுங்க. பார்க்கிங் ஸ்பேஸ் ஒரு பெட்ரோல் பங்க் தான், பாரத் பங்க். இங்கேருந்து நம்ம வண்டியுமே கிளம்பிருச்சுங்க. ஸோ ஆன் டைம் டிபார்ச்சருங்க. விரிவிலையிலேருந்து நம்ம வண்டி கிளம்பியாச்சு. பஸ்ஸோட இன்டீரியர்ஸ்குள்ளே வந்தாச்சுங்க. எந்த பஸ்லையும் இல்லாமல் இது கொஞ்சம் வித்தியாசமாக பர்பிள், ப்ளூ, சாண்டல்னு மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள். கீழே இருக்கிற ரெட் கார்பெட் முதல் கொண்டு கீழே கொடுத்துருக்க ரெட் கார்பெட் முதல் கொண்டு நல்லா க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இது ஒரு சீட்டர் கம் ஸ்லீப்பர் பஸ்ஸுங்க. ஸோ டபுள் சைட் சீட்ஸ் எல்லாமே சீட்டர் ஆகவும்
லெஃப்ட் சைட் சிங்கிள் சீட்ஸ் கீழேயும் மேலேயும் அப்பர் அண்ட் லோவர் ஸ்லீப்பர் பர்த்தும் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், ப்ளூ அண்ட் பர்பிள் தாங்க இந்த பஸ்ஸோட ஒரு வித்தியாசமான யூனிக் ஹைலைட்டுன்னு சொல்லலாம். பஸ்ஸுக்குள்ளே என்டர் ஆனோடனே உங்களுக்கு கேமரா கொடுத்துருக்காங்க, எமர்ஜென்சி அலாம் லைட்டை கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் இங்கே ஒரு ரெஃப்ரெஷ்னர் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல மட்டும் இல்லைங்க, பஸ்ஸோட அந்த டெட் எண்ட்லேயுமே ரெஃப்ரெஷ்னர் கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளே எந்த விதமான ஸ்மெல்லும் வராமல் இருக்கிறதுக்கும் ஒரு ப்ளசண்ட்டான ஃபீல் இருக்கிறதுக்காகவும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கேயுமே ஒரு சின்ன ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு வெளியே ரோடோட அந்த ஒரு ஆப்போசிட் வண்டியோட வெளிச்சம் கூட வெளியே உள்ளே வந்துடாமல் இருக்கணுன்றதுக்காக இங்கே ஒரு ஸ்க்ரீன் கொடுத்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அப்படியே சீட்டுக்கு பாருங்க, இது ஒரு பெஸ்ட்டு திங்குங்க இந்த பஸ்ஸை பொறுத்த வரைக்கும். வெறும் சிம்பிளான ஒரு சீட்டு மட்டும் இல்லாமல் லெக் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுதாங்க ஒரு சூப்பரான விஷயம். வால்வோ பஸ்ஸஸில் இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. கப்பலுக்காக கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இது ஒரு சூப்பரான ஃபீச்சருங்க இந்த வண்டியில். சீட்டு தான் சூப்பராக இருக்குன்னு பார்த்தா மேலே கொடுத்துருக்க ஸ்லீப்பருமே சூப்பராக கொடுத்துருக்காங்க பாருங்கள். பெட் ஸ்ப்ரெட்டே நல்லா நேவி ப்ளூவில் டார்க்கில் கொடுத்துருக்காங்க. எம்ஜி எப்படி இருக்குமோ அதே மாதிரி பேக் ரெஸ்ட், மொபைல் ஃபோன் ஹோல்டர்ஸ், நடுவில் ஒரு சூப்பரான டிவைடர், இன்னொரு டிவைடர் ஸ்க்ரீன்ஸ், பெரிய லக்கேஜ் ஹோல்டர், அங்கே எல்லோ கலர் ஸ்க்ரீன்ஸ்னு எல்லாமே சூப்பராக ப்ராப்பராக கொடுத்துருக்காங்க. ரீடிங் லேம்ப், சார்ஜிங் போர்ட், சார்ஜரும் யூஸ் பண்ணலாம், யூஎஸ்பி டைப்பும் யூஸ் பண்ணலாம். சிங்கிள் லோவர் சீட்டை பொறுத்த வரைக்கும் பெட் ஸ்ப்ரெட்டில் இங்கே பாருங்கள் சூப்பராக ஜவான் ட்ராவல்ஸ் அந்த லோகோவோட சூப்பராக பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. லக்கேஜ் ஹோல்டர் நல்லா பெருசாகவே இருக்குங்க. யூஸ்வலாக இருக்கிற சின்ன ஹோல்டர் மாதிரி இல்லாமல் நல்ல ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்காங்க. ஒரு பெரிய ஷோல்டர் பேக்கே வைக்கலாம். வாட்டர் பாட்டில் ஹோல்டர் இருக்குது. ஏசி வெண்ட்டு இங்கே ரொட்டேட்டபிள் டைப்பில் கொடுத்துருக்காங்க, நேராக காலுக்கு நேராக வர மாதிரி. ஸோ இதுவுமே சூப்பராக இருக்குன்னு தான் சொல்லணும். எல்லோ கலர் ஸ்க்ரீன்ஸ், சாண்டில் கலர் பிளாங்கெட் கொடுத்துருக்காங்க, இன்பில்ட் பில்லோ ஒன்று இருக்குது, பேக் ரெஸ்ட், மொபைல் ஃபோன் ஹோல்டர், எமர்ஜென்சி ஹேமர், சீட் நம்பர் இங்கே சூப்பராக பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. தலைக்கு நேரம் ஒரு ஏசி வெண்ட். ரீடிங் லேம்ப் ஆன் பண்ணலைங்கன்னா 5 மணிக்கு ஒரு அவசியமும் இருக்காது, நைட்டு தான் தேவைப்படும். சார்ஜிங் போட்டுங்க, யூஎஸ்பி போட்டிருக்கு, சார்ஜிங் பாயிண்ட்டுமே இருக்குங்க. ஸோ கீழே லோவர் பார்த்துட்டிங்க, சேம் கான்ஃபிகரேஷன் தாங்க மேலே அப்பர் சீட்டுமே கொடுத்துருக்காங்க. எந்த சேஞ்சஸும் கிடையாது. எல்லாமே ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணி பக்காவாக நீட்டாக வச்சுருக்காங்க. லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி ஹேமரோட எமர்ஜென்சி எக்ஸிட்டுமே கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் ஃபயர் எக்ஸ்டிங்விஷருங்க. இங்கே ஒரு சார்ஜிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ்ட்ரா உங்கள் சார்ஜிங் போகணுன்னா நீங்கள் உங்கள் பெர்த்துலேருந்து வெளியே கூட வேணால் போட்டுக்கலாம். ஏர் ஃப்ரெஷ்னர் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு ஹேண்ட் கிரிப் இருக்குது, பிடிச்சி கீழே இறங்குறதுக்கோ இல்லை மேலே ஏறுறதுக்கோ இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சிசிடிவி கேமராங்க. ஸோ கைஸ், கொல்லங்கோடு ஜங்ஷன் ரீச் ஆகிட்டோங்க. ஸோ நம்மளோட ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து இது ஒரு மேஜர் ஸ்டாப்புங்க, கொல்லங்கோடு ஜங்ஷன். கைஸ், கீழே பார்த்தீங்கன்னா ட்ரிவாண்ட்ரம் பைபாஸுங்க. பாருங்க, சூப்பரான ஸ்பாட். இந்த டிராஃபிக்கில் இந்த சின்ன ரோட்டில் இவ்வளோ பெரிய வண்டியை அவங்க ஆப்ரேட் பண்ணுறப்ப கொஞ்சம் சிரமம் இருக்கும் இல்லையா? பட் இங்கே பாருங்கள், அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்க வகையில் பின்னாடி இருக்க கேமரா அவங்களுக்கு எவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணுதுன்னு. ஃப்ரண்ட்லேயே மானிட்டர்லேயே பின்னாடி இருக்க ரோடு நல்லா தெளிவாக தெரியுது. எந்த வண்டி கிட்ட வந்தாலும் போனாலும் கிராஸ் பண்ணாலும் எல்லாமே பக்காவாக வருது. ஸோ வண்டியை சுற்றி கேமரா வச்சுருக்கிறது இதுக்கு தாங்க. ரைட் சைடில் பாருங்கள், நம்ம தமிழ்நாட்டில் தடை பண்ண ஒரு விஷயம் தாங்க லாட்ரி டிக்கெட்ஸ். பட் இது கேரளாங்க. ஆனால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போர்டு தாங்க இருக்கும் எல்லா கடையிலையும். பிகாஸ் நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்க இந்த ஹைவே தாங்க, ஹைவேன்னு சொல்கிறேன்னு பார்க்காதீங்க, இதுதான் ஹைவே ஆக்சுவலி. இந்த பக்கம் தமிழ்நாடு, இந்த பக்கம் கேரளா. பாருங்கள், கேரளா ஆட்டோ கூட அந்த லைனுக்கு அந்த பக்கம் தான் போகுது. ஸோ கைஸ், ரொம்ப நேரமாகவே ஒரு இறக்கத்தில் போகிற மாதிரியே ஒரு ஃபீலுங்க. ஏன்னா ரோடு வந்து மேலே மலை பகுதியிலேருந்து அப்படியே கீழே இறங்குற மாதிரி இருக்குது. நமக்கு இந்த நாகர்கோவில், மார்த்தாண்டம், தக்கலை, களியக்காவிலை இந்த ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட்டாக ஹில்ஸ் இப்படி ஏறுற மாதிரி இருக்கும், டக்குன்னு இறங்குற மாதிரி இருக்கும்.
கேரளா பார்டருன்றப்ப ரோடு எல்லாமே இப்படி தான் இருக்கும், சின்ன சின்ன குறுகலான ரோடாக இருக்கும். ப்ராப்பரான ஒரு டிரைவிங் தெரிஞ்சவங்களுக்கு தான் இந்த ஏரியாவில் டிரைவ் பண்ணுறதுக்கான ஒரு சூட்டபிளான பர்சனாக இருப்பாங்க. பாருங்கள், ஆப்போசிட்டில் இருந்து பெரிய பெரிய கர்வ்ஸ்லேருந்து பெரிய பெரிய லாரிஸ்லாம் வந்துட்டுருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே ப்ராப்பராக மேனேஜ் பண்ணி ஃப்ரண்ட்டில் பேக்கில் சைட்லன்னு கேமரா எல்லாத்தையுமே செக் பண்ணி ஓட்டுறது தான் ஒரு பெரிய டாஸ்க்காக இருக்கும். அப்படி நல்ல டாஸ்க்கை பண்ணக்கூடிய ஒரு 2 பேர் தாங்க இங்கே இருக்காங்க. முக்கியமான டிரைவர் அங்கே ஓட்டிகிட்டு இருக்காரு, அவர் நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். அண்ணா வணக்கம். 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 உங்கள் பேர்? இசக்கி. எத்தனை வருஷம் டிரைவிங் ஃபீல்டில் இருக்கீங்கண்ணா? நான் ஒரு 15 வருஷமா. 15 வருஷமாக இருக்கீங்க. 15 வருஷமாக ஆம்னி பஸ் தானா இல்லை இதுக்கு மேலே லாரி அந்த மாதிரி? ஆம்னி பஸ் தான். ஜவான் டிராவல்ஸ்க்கு இப்போ நீங்கள் வந்து எவ்வளோ நாள் ஆகுது? வண்டி ஆப்ரேட் பண்ணியிருந்து ஓடிக்கிறேன். 1 மாதமாக இருக்கீங்க. சூப்பர் சூப்பர்ண்ணா. நம்மளோட ஜவான் டிராவல்ஸை பற்றி நீங்கள் சொல்லுங்கண்ணா. நம்ம வண்டியில் வாட்டர் பாட்டில் எல்லாமே கொடுக்குறாங்க. வாட்டர் பாட்டில் கொடுக்குறீங்க. டைமிங்க்கு வண்டி போகுது. ஓகே. அனுசரித்து போகிறீங்க. சூப்பர்ண்ணா. இப்போ நமக்கு பஸ்ஸோட டைமிங்ஸை பற்றி சொல்லுங்கண்ணா. இங்கே விரிவெளியில் எடுத்து சென்னை ஆவடிக்கு எத்தனை மணிக்கு போகுது? இங்கே எடுக்கிற டைம் அங்கே போகிற டைம்? அங்கே போகிற டைம் 7 மணி, 6:45, 7 மணி. அங்கே காலையில் 6:45 7 மணிக்குள்ளே, இங்கே சாயந்தரம் 5 மணி. நடுவில் எத்தனை பிரேக்ஸ் கொடுக்குறீங்கண்ணா? நடுவில் 2 பிரேக் கொடுக்கும். ஓகே. எந்தெந்த இடத்துல? கைத்தார் ஒன்று, கைத்தாரில் சாப்பிட பாட்டுறோம். ஓகே. அப்புறம் உளுந்தூர்பேட்டில் ரெஸ்ட் ரூம் நிப்பாட்டுறீங்க. சூப்பர் சூப்பர். ஓகேண்ணா, தேங்க்யூ ஸோ மச். வண்டி இப்போ குளித்துறையில் நிப்பாட்டியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா போர்டிங்க 5:50 ஆகுது. ஸோ பேசஞ்சர்ஸ் எல்லாம் வண்டிக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அப்படியே திங்ஸ்லாம் உள்ளே வச்சுட்டு இருக்காங்க. ஸோ அடுத்த ஒரு 5 மினிட்ஸில் மார்த்தாண்டமும் போர்டிங்கும் முடிச்சாச்சுங்க. ஒரு 3 பேர் போர்டிங் இருந்தாங்க, அவங்களும் வந்துட்டாங்க. ஸோ அப்படியே அவங்க ஏறினோடனே நம்மளோட ஜேர்னியை டுவர்ட்ஸ் நாகர்கோவில் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நேராக எப்படியே கீழே போனால் மார்த்தாண்ட ஊருக்குள்ளே போகிறதுங்க. நம்ம போர்டிங் இந்த ஜங்ஷன்லேயே முடிச்சாச்சு. அப்படியே பிரிட்ஜில் நேராக போக போகிறோங்க. ஒரு 3 பேர் போட் பண்ண வேண்டியவங்க வந்தாச்சு. அப்படியே கிளம்ப வேண்டியதான். ஒரு வழியாக நாகர்கோவில் டச் பண்ணுற பைபாஸ் கிட்ட வந்துட்டோங்க. ஸோ இது வரைக்கும் குறுகலாக இருந்த பாதை நல்லா அகலமாகவே இருக்கும். தாராளமாக வண்டி ஓட்டுறவங்க கொஞ்சம் இடைஞ்சல் இல்லாமல் இருக்குங்க. ஸோ கைஸ், நாகர்கோவில் வடசேரி ஆம்னி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாச்சுங்க. பாருங்கள் எப்படி வண்டி நிற்கிதுன்னு. இத்தனைக்கும் ஸ்லோப்பில் நிற்கிதுங்க. வண்டி இன்னும் உள்ளே கூட வரல. பாருங்கள், இந்த டைரெக்ஷனில் நிற்கிது. அந்த அளவுக்கு கன்ஜஸ்டடாக நமக்கே தெரியும். நாகர்கோவில் ஆம்னி பஸ் ஸ்டாண்ட் கொஞ்சம் சின்ன பஸ் ஸ்டாண்டு தான். பாருங்கள், அங்கே இருக்க பஸ்ஸஸ் எல்லாமே இத்தனைக்கும் எல்லாமே புது புது பஸ்ஸஸ் தான். கன்ஜஸ்டடாக நிற்கிதுங்க. உள்ளே போகிறதுக்கே வழி இல்லாமல். நம்ம பஸ்ஸு சூப்பராக பளிச்சுன்னு ஒயிட் கலரில் அழகாக வந்து நிற்கிதுங்க. நாகர்கோவில் பஸ் ஸ்டாண்டில் சின்னதாக நாங்கள் ஒரு பிரேக் எடுத்துட்டோங்க. பாருங்க, அண்ணன் டீ ஆற்றிட்டுருக்காரு. இன்ஃபேக்ட் டீ இல்லை, இது பூஸ்ட்டு எனக்கு. அவங்க 2 பேரும் லெமன் டீ சொல்லியிருக்காங்க. தேங்க்யூண்ணா. ஸோ கைஸ், இந்த பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லா பஸ்லையும் இருக்க மாதிரி 1/2 லிட்டர் இல்லாமல் 1 லிட்டர் கொடுக்குறாங்க. ஸோ தாராளமாக உங்களுக்கு தண்ணி தவிக்கணுன்ற பிரச்சனையே இல்லாமல் இருக்குங்க.
ஸோ கைஸ், நம்ம நாகர்கோயிலேருந்து தோவாலை வழியாக தாங்க போகிறோம். அதாவது எஸ்சிடிசி பிளாக் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நம்ம பைபாஸில் வராமல் தோவாலை ஊருக்குள்ளே வந்து தான் வந்தோம். சேம் அதே ரூட்டில் தான் நம்மளோட இந்த ஜவான் ட்ராவல்ஸும் போகிறாங்க. இன்பிட்வீன் தட் நாங்கள் 3 பேரும் கேபிடேட் பண்ணிகிட்டு இருக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வண்டிக்கு தேவையான பூ இப்போ தான் வாங்கினாங்க. அப்படியே கோயிலில் சந்தனமும் குங்குமமும் வாங்கியாச்சு. அதை அப்படியே நாங்கள் 3 பேரும் சாமி மனசில் ஏற்றிக்கிட்டு மங்களகரமாக வச்சாச்சு. நல்லபடியான ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணோன்னு பக்தி மோடில் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் காவல் கேந்திர ஜங்ஷன் வந்துருச்சுங்க. ஸோ கைஸ், யூஸ்வலாக நம்ம எப்படி கேபின் ரைட் பண்ணுவோமோ அதை எப்படி மிஸ் பண்ணுவேன் நான் இந்த தடவையும். ப்ரைவேட் பஸ்ஸில் ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிவிட்டு சாங்ஸ் போட்டு வைப் பண்ணுறது எப்போவுமே நம்ம பண்ணுற ஒரு ஹேபிட்டுங்க. இப்போ ஆல்ரெடி அதை பண்ண ஆரம்பிச்சாச்சு. இன்னும் திருநெல்வேலி வரல, கேபின் ரைட் எவ்வளோ நேரம் பண்ண போகிறோன்றதும் தெரியல. ஸோ சூப்பரான சாங்ஸ்லாம் கேட்டுட்டு எல்லாருமே வைப் பண்ணிட்டு போகிறோங்க. நாங்குநேரி டோல் வந்துட்டோங்க. வண்டி 8:50. நாங்கள் பார்த்தீங்கன்னா அதிலே டைம் தெரியும். 8:15 ஆகுது. வண்டி ஆன் டைம் போயிட்டுருக்குங்க. லெஃப்ட் சைட் டிஎன்எஸ்டிசி வண்டி உள்ளே போகுது. திருநெல்வேலி டவுனுக்குள்ளே போகும். நம்ம வந்து பைபாஸ் தான். இன்றைக்கி டவுன் பிக்கப் இல்லை, பைபாஸ் பிக்கப் ஒன்று இருக்குது. அது முடிச்சுட்டு அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் பைபாஸ் தான் போகிறோம். திருநெல்வேலி பக்கத்தில் திருநெல்வேலி டு நாகர்கோயில் போகிறவங்க எல்லாருக்குமே இந்த இடம் தெரிஞ்சிருக்கும். நிறைய பேர் நிறைய படத்தில் பார்த்துருப்பீங்க. நம்மளோட பேட் லக் நைட் டைமில் வந்து எடுக்கிறது தாங்க. மக்களே, இந்த ஹைவேஸ் நடுவில் மலையை குடஞ்சி ஹைவேஸ் கொண்டுப்பாங்க பார்த்தீங்களா, இந்த இடம் தான். நிறைய ஷூட்டிங் ஸ்பாட்டில் லொக்கேஷன்ஸ்லாம் வந்திருக்க இடம் தான். ரொம்ப நாள் ஆச்சு ஆகலை கட்டி. ஸ்பெஷலாக நான் நிறைய டைம் போயிட்டுருக்கேன். பட் நைஸ் ஜில்லா சிங்கம் திருநெல்வேலி அவுட்டரில் இருக்கவங்க லெஃப்ட் சைடில் பாருங்கள், அங்கங்கே லைட் ஏரியா தெரியுதா? அதுதாங்க திருநெல்வேலி மெயின் டவுன். இந்த பிரிட்ஜ்லேருந்து கீழே இறங்கினோன்னா ஆல்மோஸ்ட் திருநெல்வேலி வந்துட்டோங்க. ஸோ கைஸ், திருநெல்வேலி பைபாஸில் போயிட்டுருக்கோம். 90-95 தாங்க அப்படியே லாக் பண்ணி ஓட்டிகிட்ருக்கோம். மேக்ஸிமம் ஸ்பீட் 100 வரைக்கும் போகும்னு டிரைவர் நான் சொன்னாங்க. இங்கே பாருங்கள், லெஃப்ட் சைடில் திருநெல்வேலி டவுன் தெரியுது. சார் வண்டி ஒரு காமன் நிற்கும், டிஃபன் சாப்பிட்னா சாப்பிடலாம் சார். வண்டி ஒரு காமன் நிற்கும், டிஃபன் சாப்பிட முடியாது. வாங்க சார், ரெஸ்ட் ரூம் போகிறான்லாம் வந்துடுங்க சார். டைம் கரெக்டாக 9:15 ஆகுதுங்க. கயத்தார் டோல் தாண்டின உடனே லெஃப்ட் சைடில் பாலாஜி பவனில் வண்டி நிப்பாட்டியிருக்காங்க.
கிட்டத்தட்ட எல்லா பஸ்ஸஸுமே இங்கே தாங்க வந்து நிப்பாட்டியிருக்காங்க. இந்த சைடு போகிற எல்லா ஆம்னி பஸ்ஸஸுமே இங்கே தான் நிற்கிது. பாருங்கள், இடம் கிடைக்காம பின்னாடிலாம் கூட நிப்பாட்டியிருக்காங்க. அந்தளவுக்கு ஃபுல்லாக ஜாம் பேக்டாக நிற்கிதுங்க. பாலாஜி பவன் வெஜ் ஹோட்டல். ஹோட்டல் ஃபுல்லாகவே கூட்டம் இருக்குங்க. வந்து நிப்பாட்டினதே இத்தனை வண்டினா அப்போ அந்த வண்டியிலேருந்து வந்து எத்தனை பேர் இருப்பாங்க? எல்லாருமே உள்ளதாக இருக்காங்க. வெறும் ரெஸ்டாரண்ட் மட்டும் இல்லைங்க, ஸ்நாக்ஸ் கார்னர் இருக்குது, டீ காஃபி ஸ்டால் இருக்குது, ஜிகர்தண்டா இருக்குது. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்டு எல்லாமே பக்காவாக இருக்குங்க. இந்த இடம் குல்ஃபிலாம் கூட வச்சுருக்காங்க. ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு ஐட்டம் பன்னீர் ஃப்ரைட் ரைஸ், செஷ்வான் பன்னீர் ஃப்ரைட் ரைஸ். அங்கே காலியாக பண்ணிட்டாங்க மிஸ்டர் அரவிந்த். ₹1 வச்சாங்க. ஸோ இப்போதைக்கு பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் வந்திருக்கு. இதுக்கு அடுத்து ஒரு 2 விஷயம் சொல்லியிருக்கோம், எது எது ஃபஸ்ட்டு வருதுன்றதை காட்டுறேன். ஸோ செகண்ட் ஃபுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சில்லி பரோட்டாங்க. சில்லி பரோட்டா வந்துருச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் மசால் தோசை. ஸோ இது 3 சாப்பாடு தான் இன்றைக்கி நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். 3 பேரும் ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஷேர் பண்ணி சாப்பிட்டோங்க. ஸோ கைஸ், நல்ல தரமான டின்னர் முடிச்சுட்டு அப்படியே கிளம்பியாச்சுங்க. ஒரு 15 மினிட்ஸ் ஹால்ட்டுக்கு அப்புறம் நம்மளோட டிரைவர் அண்ணாவும் ஏறி உட்காந்துட்டாங்க. ஸோ நேராக வண்டியில் போய் உட்காரோம். கேபின் ரைடை கண்டினியூ பண்ணுறோம். ஜேர்னியை சூப்பராக என்ஜாய் பண்ணுறோம். பஸ் ஸ்டாண்ட் இருக்கிற மாதிரி அது வந்து எஃப்டிடிசி இருக்கிற இடம். இங்கே கோயில்பட்டி வந்திருக்கோங்க. கோயில்பட்டியில் நமக்கு இங்கே ஒரு பிக்கப் இருக்குது, அதை நிற்கிறாங்க. ஸோ அதனால் பைபாஸ் வந்து அப்படியே லெஃப்ட்டில் வந்து இங்கே பிக்கப் பண்ணிவிட்டு மறுபடியும் பைபாஸ் ஏறிடுவோங்க. வட்டம் டோல் பிளாஸா, அதர்வைஸ் சாத்தூர் டோலுங்க. ஸோ ஆன் டைமில் தான் வண்டி போயிட்டுருக்கு. நம்ம பிளான் படி மதுரை வரைக்கும் கேபின் ரைட் பண்ணலான்ற ஐடியாவில் தாங்க 3 பேருமே பண்ணிகிட்ருக்கோம். இன்ஃபேக்ட் எங்களுக்கு தூக்கம் கூட வரல. நல்ல சூப்பரான ஒரு ரைடு. அண்ணா 95 அதே அப்படியே லாக் பண்ணி ஓடிட்டுருக்காங்க. ராம்கோ சிமெண்ட்ஸுங்க ஃபேக்ட்ரியை பாருங்கள், ஜொலிக்குது.
பைபாஸாக இருக்கும். ஸோ இங்கே தான் வந்து பிக்கப் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம்லாம் இந்த பிக்கப் இல்லை, ஸ்ட்ரெயிட்டாக வந்து சென்னை தான். நடுவில் வந்து ஒரே ஒரு ரெஸ்ட் ஸ்டாப் இருக்கும், உளுந்தூர்பேட்டையில் ஒரு ரெஸ்ட் ஸ்டாப் இருக்கும். திருச்சி இருந்தால் மதுரையோட இன்னொரு ஸ்பாட்டான வாளையங்குளம் டோல் பிளாஸா வந்துட்டோங்க. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 11:20 ஆகுது. வண்டியுமே ஒரு 5 to 10 மினிட்ஸ்லாங்க டிலே ஓடிட்டுருக்கு. ஸோ அது ஒரு பிரச்சனையும் கிடையாது. எக்கச்சக்க டிராஃபிக் இருந்துச்சு. நம்ம அங்கே நாகர்கோவில் வரதுக்கே எவ்வளோ அவசரப்பட்டு வந்தோன்றதை நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஸோ 2 டிரைவர்ஸும் நல்ல ஸ்மூத்தாக எவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக சேஃப்டியாகவும் ஓட்டிகிட்ருக்காங்க. இந்த ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஜங்ஷன் வந்து ரைட்டில் அதோ அந்த வழியாக போகிற ரோட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தூத்துக்குடி போகிற லைனுங்க. அருப்புக்கோட்டை, தூத்துக்குடி, காரியாபட்டி இதெல்லாம் அந்த லைன். நாம் டுவர்ட்ஸ் சென்னை இங்கிட்ட போகிறோம். இந்த ரோட் நேராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாண்டி கோயில், மதுரை மாட்டுத்தாவணி ஜாயின் பண்ணுறதுக்கான ஸ்ட்ரெச்சுங்க. அப்படியே லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏர்போர்ட் ரன்வேலாம் நல்லாவே தெரியும். ஸோ இந்த ஸ்பாட் வந்து மதுரைக்காரங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். இந்த சைடு வந்து எல்லாருக்குமே நல்லா தெரியும். டே டைமில் நீங்கள் ஏர்போர்ட் ரன்வே அப்படியே லைவாக நின்று பார்க்கலாம். டேக் ஆஃப் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக பார்க்கலாங்க. இந்த இடத்துல இந்த லைட் எரியுது பாருங்கள். சிந்தாமணி டோலுங்க. நம்ம வால்வோ எஸ்இடிசி பண்ணப்போ இங்கே தான் வந்து ஏர்லி மார்னிங் பிரேக் நிப்பாட்டினாங்க கரெக்டாக டோல் பக்கத்தில். ஸோ சேம் ஸ்பாட்டுங்க. மதுரையில் இது 3வது டோலுங்க. ஸோ சுற்றி மதுரை சிட்டியை சுற்றியே நம்ம 3 டோலை இப்போ க்ராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். விரிவிலையிலேருந்து இப்போ மதுரை வரைக்கும் வந்தாச்சுங்க. கிட்டத்தட்ட ஒரு 300 கிலோமீட்டர் வந்துட்டோங்க. இந்த 300 கிலோமீட்டர் எப்படி போச்சுன்னே தெரியல. ஏன்னா பஸ்ஸு செம்ம ஸ்மூத்தாக போகுது ஒன்று. இன்னொன்று நிறைய ஓவர்டேக்ஸ் பார்த்துட்டோங்க. எக்கச்சக்கமான ஓவர்டேக்ஸ் பார்த்துட்டோம். நல்ல விஷுவல்ஸ், நல்ல சீனரி, காற்று சூப்பராக அடிக்குது. ஜன்னலை திறந்தாலும் காற்று தான், உள்ளே ஏசி காற்று, சீட் கம்ஃபர்ட்டு எல்லாமே சூப்பராக இருக்குது. ஆனால் நல்ல தூக்கம் வருது. ஸோ இப்போ போய் கொஞ்சம் நேரம் தூங்கினா தான் அடுத்து ரெஸ்ட் பிரேக் நிப்பாட்டுவாங்க உளுந்தூர்பேட்டையில். அங்கேருந்து கொஞ்சம் கவர் பண்ண முடியும், முழிப்பு வரும் கொஞ்சமாவது அப்படின்னு தோணுது. ஸோ நமக்கு பார்த்திங்கன்னா இப்போ மதுரை தான் லாஸ்ட் போர்டிங் பாயிண்ட். ஆனால் இன்றைக்கி மதுரையில் எந்த டிக்கெட்டும் புக் ஆகலைங்க. இன்றைக்கி ஒரு கிறிஸ்மஸ் டே. ஸோ இன்றைக்கி இந்த சைட்லேருந்து அங்கே புக் ஆகிறது கஷ்டம்தான். ஆனால் அந்த பக்கம் இருந்து டுவர்ட்ஸ் சவுத் நல்ல பீக்கில் வந்துட்டுருக்கோம். பட் நம்ம ஒரு சூப்பரான விலாக்லாம் முடிச்சுட்டு இங்கேருந்து விரிவிலையிலேருந்து இப்போ சென்னை நோக்கி போயிட்டுருக்கோங்க. அதனால இங்கே மதுரையில் போர்டிங் கிடையாது. ஆனால் சப்போஸ் டிக்கெட் புக் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு பாண்டி கோயிலில் போர்டிங் இருக்குங்க. மதுரை சிட்டிக்குள்ளே கிடையாது, மாட்டுத்தாவணி போகாது. ஸோ மாட்டுத்தாவணி ஏன் போகலை, எதுக்கு போகலை, நாங்கள் புக் பண்ணோம் நீங்கள் அங்கே தான் போகணுன்னு டிக்கெட் நீங்கள் பாட்டுக்கு புக் பண்ணிவிட்டு வந்து இங்கே டிரைவர்ஸை சண்டை போகிறதுல ஒரு பிரயோஜனம் இல்லை. அது யாரும் பண்ணணும்னு அவசியமே இல்லை, பண்ணாதீங்க சரிங்களா. ஸோ இப்போ கொஞ்ச நேரம் நான் போய் தூங்குறேங்க. பாண்டி கோயில் கிட்டே வந்துட்டோம். ஸோ வண்டியூர் டோல் பிளாஸாவே க்ராஸ் பண்ண போகிறாங்க. இதோட வண்டியூர் டோல் பிளாஸாவில் நான் அப்படியே சைன் ஆஃப் பண்ணிக்கிறேன். காலையில் உளுந்தூர்பேட்டையில் ஏர்லி மார்னிங் நிப்பாட்டுவாங்க. ஸோ எத்தனை மணிக்கு நிப்பாட்டுறாங்க, ஆன் டைமில் போகுதா, இங்கேருந்து இப்போ மிஸ் ஆன இந்த 10 நிமிஷம் டிலேயை எப்படி கேட்சப் பண்ணுறாங்கன்றதை காலையில் எழுந்திரிச்சு பார்க்கலாம். 3 hours later. குட் மார்னிங் கைஸ். உளுந்தூர்பேட்டை ரீச் பண்ணிட்டாங்க. ஹோட்டல் பாலாஜிக்கு தான் வந்து நிப்பாட்டியிருக்காங்க. டைம் கரெக்டாக 3:30 ஆகுதுங்க. ஸோ எல்லாமே பக்காவாக ஆன் டைமில் தாங்க போயிட்டுருக்கு.
நான் இப்போ இந்த வண்டியோட ஃபேரை பற்றி சொல்லிடுறேங்க. சிட்டிங் சீட்டுக்கு 700 ருபீஸும், டபுள் சீட் இருக்கு இல்லையா அந்த சீட்டுக்கு 1000 ருபீஸும், சிங்கிள் அப்பருக்கு 1100 ருபீஸும், சிங்கிள் லோவருக்கு 1300 ருபீஸும் சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே உளுந்தூர்பேட்டுக்கு இப்போ 3:30க்கு வந்திருக்கோம். கரெக்டான டைமுங்க. மதுரையிலேருந்து உளுந்தூர்பேட்டைக்கு ஒரு 3லேருந்து 3.5 மணி நேரத்தில் வருது. சூப்பரான விஷயந்தாங்க. அதுவும் வண்டி நிறைய ஃப்ளோ வந்துட்டுருக்குங்க. நான் கூட கிறிஸ்மஸ் டைம் கம்மியாக தான் இருக்கும்னு நினச்சேன். இன்வெர்ட்ஸ் மட்டும் இல்லைங்க, அவுட்வர்ட்ஸுமே நல்ல ஃப்ளோவில் நிறைய பஸ்ஸஸ் ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய டே நைட் பஸ்ஸஸ்லாம் ஓடிட்டுருக்கு. ஸோ அந்தளவுக்கு மக்கள் வந்து அப் அண்ட் டவுன் போயிட்டு வந்துட்டு தான் இருக்காங்க. வெறும் சவுத் சைட் போகிறது மட்டும்தான் இருக்கும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் சவுத்துலேருந்து டுவர்ட்ஸ் சென்னை வர வண்டியுமே நிறையா இருக்குங்க. சவுத்துலேருந்து மட்டும் இல்லை, கோயம்புத்தூர் சைட்லேருந்துமே எக்கச்சக்க வண்டி ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கதா இப்போ இங்கே இருக்க ஒரு சில ஆம்னி பஸ் டிரைவர்ஸ்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ அடுத்த டிரைவர் மாறியாச்சுங்க. உளுந்தூர்பேட்டிலேருந்து சென்னை வரைக்கும், சென்னை ஆவடி வரைக்கும் இவர் தான் ஓட்ட போகிறாரு. ஸோ கைஸ், இன்னும் நமக்கு அரௌண்ட் ஒரு 170 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. இன்னொரு கொஞ்ச நேரம் போய் தூங்கிட்டு அதுக்கப்புறம் எங்கே முழிக்கிறனோ அங்கேருந்து கண்டினியூ பண்ணலாம். 2 hours later. டைம் 6:45 ஆகுதுங்க. கிளாம்பாக்கம் ரீச் ஆகிட்டோம். சாருக்கு 50 ஓவர் மேட்ச். ஆமாம், 50 ஓவர் மேட்ச். ஸோ கைஸ், அருவி இங்கே பெருங்குளத்தூரில் இறங்க போகிறாருப்பா. ஸோ கைஸ், அருவி பெருங்குளத்தூரில் இறங்கிட்டாருப்பா. பாய். சி அருவி சென்ட் தாமஸ் மவுண்ட்ல இருக்கு, அதனால. ஓகே, see you. Thank you so much for this memorable trip, Vijay bro. Bye. ஸோ கைஸ், போரூர் ரீச் பண்ணிட்டோங்க. போரூர் டோல்லையுமே பேசஞ்சர்ஸ் டீபோர்ட் பண்ணிட்டாங்க. இசைக்கு அண்ணன், தேங்க்யூ ஸோ மச். நல்ல ரைடு, நல்லா ஜாலியாக ஃப்ரெண்ட்லியாக சூப்பராக ட்ரைவ் பண்ணிவிட்டு எங்களோட நல்லா ஃபன் பண்ணிட்டு வந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. உங்களுக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். எங்களை கோஆப்ரேட் பண்ணி கேபின் ரைடு பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணி நீங்கள் போய் உள்ளே ஃபுல்லாக இருந்தீங்க. உங்கள் வேலை கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு எங்களுக்கு இடம் கொடுத்தீங்க. ரொம்ப தேங்க்யூ. ஸோ கைஸ், நான் அப்படியே மதுரை வாயிலில் இறங்க போகிறேங்க. நல்ல ஜேர்னி, கம்ஃபர்டபுளான ஜேர்னி. ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் தான் அதிகபட்சம் விட்டு தூங்கியிருப்போன்னு வைங்களேன். அப்படி இருந்துமே நல்ல உடம்பே வலிக்காமல் ஒரு சின்ன ஸ்லீப் தான், பட் கம்ஃபர்டபுளான ஸ்லீப்னு சொல்லலாங்க. அந்தளவுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸுமே ப்ராப்பராக கொடுத்துருக்காங்க. உட்காந்து பார்த்து சீட்டில் கொஞ்சம் நேரம், அதுவுமே லெக் ரெஸ்ட்டோடு இருக்கிறதுனால நல்லாவே கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுங்க. நீங்கள் தாராளமாக சவுத் சைட் நாகர்கோவில் போகிறதுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் பஸ்ஸஸ்ன்னு சொல்லலாம். கண்டிப்பாக கண்ணை மூடிட்டு நீங்கள் டிக்கெட் புக் பண்ணலாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். அந்த சைட்லேருந்து வரவங்களும் சரி, இங்கேருந்து சவுத் சைடு நாகர்கோவிலை தாண்டி இருக்கிற அந்த கிராமங்களில் இருக்கவங்களும் எல்லாருக்கும் ரீச் ஆகணுன்றதுக்காக தான் இந்த 2 ஓனர்ஸுமே இந்த எஃபர்ட் எடுத்து பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச சப்போர்ட்டை நம்ம கொடுக்கலாங்க. அப்படியே நம்ம கூட நவீன் இருக்கார். நவீன், தேங்க்ஸ் ஃபார் த ஜர்னி. எக்ஸலண்ட் ட்ரிப். ஆமாம், அடுத்த பயணத்தில் மீட் பண்ணலாங்க. ஸோ அப்படியே இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேங்க. நல்ல ஜேர்னியோட நல்லபடியாக நான் மதுரையில் அப்படியே இறங்கிடுறேன். வேற ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் ஒளியோவேன் சைனிங் ஆஃப். நன்றி, வணக்கம், டாடா, பை, see you guys.